100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இந்த பூமி இப்ப நீங்க பாக்குற மாதிரி கிடையாது. அப்ப மனுஷங்களே உருவாகல. ஒரு பயங்கரமான மிருகத்தோட ராஜ்யமா இந்த பூமி இருந்துச்சு, டைனோசர். டைனோசர் அப்படின்னும் போது ஒரு சில டைனோசர் வந்து பெரிய பெரிய பில்டிங் அளவுக்கு கூட இருக்கும். அதுவே ஒரு சின்ன கோழி அளவுக்கு கூட டைனோசர் இருந்திருக்கு. ஒரு சில டைனோசர்லாம் எவ்வளோ ஃபாஸ்டா ஓடும்னா கிட்டத்தட்ட 90 km/h வந்து ஓடும் அப்படின்னு சொல்றாங்க. 200 மில்லியன் வருஷமா இந்த பூமியை டைனோசர் தான் டாமினேட் பண்ணிட்டு இருந்தது. அதோட ராஜ்யமா தான் இந்த பூமி 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்துச்சு. அப்படிப்பட்ட டைனோசர் மொத்தமா அழிஞ்சு இந்த பூமியில இல்லாமே போயிடுச்சு. டைனோசர் அறிஞ்ச ஒரு காரணத்தால தான் இன்னைக்கு நீங்களும் நானும் இந்த வீடியோவை பார்த்துக்கிட்டு இருக்கோம். டைனோசர்னு ஒன்று அறிஞ்சே போகலன்னா இன்னைக்கு மனுஷங்க இந்த பூமியில உருவாயிருந்திருக்க மாட்டாங்க. இந்த வீடியோல டைனோசர் எப்படி இந்த பூமியில இருந்து அழிஞ்சு போச்சுன்ற கதையை தான் இன்னைக்கு வீடியோல பார்க்க போறோம். டைனோசர்ன்ற இந்த வார்த்தை வந்து கிரீக் வார்த்தையில இருந்து வந்தது. டைனோசோரஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. டைனோஸ்னா டெரபிள், சோரஸ்னா லிசர்ட் அப்படின்னு அர்த்தம். அதாவது பயங்கரமான ஒரு பள்ளி அப்படின்னு அர்த்தம். அததான் கிரீக்ல இருக்கவங்கலாம் வந்து டைனோசோரஸ் அப்படின்னு சொல்றாங்க. அது லேட்டர் பீரியட் நம்ம வந்து டைனோசர்னு சொல்றோம். டைனோசர் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து 1824 தான் மனுஷன் வந்து கண்டுபிடிக்கிறான். அப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு இந்த டைனோசர்ஸோட ஃபாசில்ஸ் வந்து கிடைக்குது. அப்பதான் மனுஷனுக்கு வந்து இப்படி ஒரு மிருகம் இந்த பூமியில வாழ்ந்து இருக்குன்றது ஃபர்ஸ்ட் டைம் நமக்கு தெரியுது. அப்பதான் வந்து எல்லாருமே வந்து அதிர்ந்து போய் இவ்வளோ பெரிய மிருகம் வந்து அங்க வாழ்ந்திருக்கா அப்படின்றது தெரிஞ்சது. அதுக்கப்புறம் நிறைய இடத்துல வந்து இந்த டைனோசர்ஸோட எலும்புகள் கிடைக்குது. அதை வச்சு நிறைய படங்கள் அந்த டைம்ல வந்து இமேஜினரியா வந்து இந்த மாதிரி தான் டைனோசர் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி வரைய ஆரம்பிச்சாங்க. அது பார்க்க ரொம்ப பயங்கரமா குண்டா இருக்க மாதிரி இருக்கும். அப்புறம் லேட்டர் பீரியட்ல ரிசர்ச் பண்ணும் போது அதிகமான ஃபாசில்ஸ் வந்து கண்டுபிடிக்கும் போது இப்படி இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. டைனோசர்ன்றது ஒரு பெரிய ஒரு மிருகம். இது எவ்வளவு பெருசு அப்படின்னா சென்னையில LIC பில்டிங் இருக்குல்ல, அந்த அளவுக்கு பெருசா இருந்திருக்கும் அப்படின்றத சொல்றாங்க. கிட்டத்தட்ட இதுவரையுமே 10,000க்கு மேல ஸ்பீசிஸ் டைனோசர்ஸ் வந்து கண்டுபிடிச்சிருக்கோம். டைனோசர்ன்றது பாக்குறதுக்கு ரொம்ப சின்னதா கோழி மாதிரியும் இருக்கும், பறக்கிற டைனோசர்ஸும் இருக்கும். LIC பில்டிங் இருக்குல்ல சென்னையில, அவ்வளவு அளவுக்கு உயரமா இருக்கிற டைனோசர்ஸ் கூட இந்த பூமியில வாழ்ந்திருந்திருக்கு. மெகலோசாரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஃபர்ஸ்ட் டைனோசரோட ஃபாசில தான் நம்ம ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சோம். இப்ப வருஷத்துக்கு வந்து பல டைனோசர்ஸோட எலும்புகள் வந்து நம்ம கண்டுபிடிச்சுக்கிட்டு இருக்கோம். ஃபர்ஸ்ட் டைம் மனுஷன் வந்து டைனோசரோட அந்த ஃபாசில்ஸை கண்டுபிடிக்கும் போது மனுஷனுக்கு இருந்த ஒரு கேள்வி என்னன்னா, இவ்வளோ பெருசான ஒரு மிருகம் இங்க வாழ்ந்திருக்கு, இது எப்படி அறிஞ்சு போச்சு அப்படின்ற ஒரு கேள்வி ஒண்ணு இருந்துச்சு. ஆனா நிறைய பேருக்கு வந்து இப்படியா இருக்கலாம் அப்படியா இருக்கலாம்னு யோசிச்சுக்கிட்டு மட்டும் தான் இருந்தாங்க. ஆனா அதை பத்தி பல வருஷத்துக்கு நமக்கு சாலிடான ப்ரூஃப் வந்து இப்படிதான் டைனோசர் அறிஞ்சதுன்றது நமக்கு தெரியாமே இருந்துச்சு. இந்த டைனோசர் எப்படி அறிஞ்சது அப்படின்ற கேள்வி நம்ம எல்லாருக்குமே இருக்கும். அதை பத்தி தெரிஞ்சுக்க பல 100 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்த நம்ம பூமிக்கு போனோம். அப்ப வந்து நிறைய மிருகங்கள் இந்த பூமியை வந்து இருந்துகிட்டு இருந்தது. இந்த டைனோசர் 230 இருந்து 240 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வந்து வாழ்ந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. ஏன் அப்படின்னா ஆப்பிரிக்கால ஒரு ஓல்டஸ்டான இந்த டைனோசரோட ஃபாசிலை கண்டுபிடிச்சாங்க. அதை கார்பன் டேட்டிங் பண்ணி பார்க்கும்போது அதோட வயசு வந்து கிட்டத்தட்ட 231 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த அந்த ஃபாசில் வந்து நமக்கு கிடைச்சிருக்கு. அதை வச்சு நம்ம எஸ்டிமேட்டா சொல்றது என்ன அப்படின்னா, இந்த டைனோசர்ஸ்ன்றது வந்து 200 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்துகிட்டு இருந்திருக்கலாம் அப்படின்றத நம்ம சொல்றோம். டைனோசர் எப்படி உருவாச்சுன்றதுக்கு முன்னாடி நம்ம பூமி 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எப்படி இருந்துச்சுன்னு தெரிஞ்சுக்கணும். இப்ப எல்லா கான்டினென்ட்டுமே வேற ஒரு இடத்துல இருக்கு. ஆனா 300 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி எல்லாம் ஒரே கான்டினென்ட்டா தான் இருந்துச்சு. சூப்பர் கான்டினென்ட் அப்படின்னு இருந்துச்சு. அந்த இடத்துக்கு பேரு பான்ஜியா அப்படின்னு சொல்றாங்க. சயின்டிஸ்ட்லாம் வந்து அந்த நிலப்பரப்பு வந்து இப்படிதான் இருந்திருக்கலான்னு இந்த போட்டோ வந்து சொல்றாங்க. அந்த காலகட்டத்தை டிராசிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. டிராசிக் பீரியட்ல தான் இந்த டைனோசர்லாம் உருவாக ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்றாங்க. சரி, டைனோசர் எதை சாப்பிடும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு ஃபுட் சைடா இருந்திருக்கு. சின்ன டைனோசர்லாம் இந்த புல் இந்த மாதிரி இதெல்லாம் சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. ஆனா பெரிய டைனோசர்லாம் இந்த சின்ன டைனோசர் வந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்குமா. இப்படிதான் அந்த ஃபுட் செயினே இருந்துகிட்டு இருந்திருக்கு அந்த டைம்ல. எரப்டார் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு சின்ன வகை டைனோசர்ல இருந்தா, அது ஒரு டைனோசர் தான், அதுல இருந்து வந்ததுதான் இப்ப நம்ம பாக்குற எல்லா பெரிய டைனோசர்னு சொல்றாங்க. டைனோசர் எரப்டார்னு சொல்லப்படுற இந்த வகையில இருந்து தான் வந்திருக்கும், அங்கிருந்தா எவால்வ் ஆயிருக்கும் அப்படின்றத சயின்டிஸ்ட் வந்து கணிக்கிறாங்க. இந்த டிராசிக் பீரியட்ல வந்து டைனோசர் மட்டுமே டாமினேட் பண்ணிட்டு இல்ல, எல்லா மிருகங்களுமே இருந்துகிட்டு இருந்துச்சு. கிட்டத்தட்ட 201 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி கிளைமேட் சேஞ்ச் வருது. இந்த மாதிரி வல்கானோலாம் வந்து எரப்ட் ஆகுது. அதிகமா வந்து எரிமலை குளம்லாம் வெடிச்சு தர ஆரம்பிக்குது. இந்த சூப்பர் கான்டினென்ட் சொல்லப்படுற பான்ஜியான்னு சொல்லப்படுற இந்த சூப்பர் கான்டினென்ட் வந்து கொஞ்சம் கொஞ்சமா உடஞ்சி மூவ் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. அப்ப நிறைய இடத்துல வல்கானிக் எக்ஸ்ப்ளோஷன் வந்து நடந்திருந்திருக்கு. அதுல இருந்து வெளில வந்த கார்பன் டை ஆக்சைடு, சல்ஃபர் டை ஆக்சைடுலாம் வந்து நம்ம அட்மாஸ்பியர்ல போய் கலந்து சூரிய வெளிச்சத்தையே இங்க உள்ள வர விடல அப்படின்னு சொல்றாங்க. அந்த டைம்ல கிளைமேட் வந்து ரொம்ப ரொம்ப மாறி இருந்திருக்கு. அந்த கிளைமேட்ல நிறைய அப்ப இருந்த மிருகங்களால சர்வே ஆக முடியாம அது இறந்து போயிருந்திருக்கு. ஏன்னா அப்ப இருந்த நிறைய இந்த மாதிரி ரெப்டைல்ஸ் நிறைய மிருகங்கள்ல வந்து கோல்டு பிளட்டடா இருந்துச்சு.
அதனால இந்த கிளைமேட் சேஞ்சுக்கு வந்து வாழ முடியல. நிறைய மிருகங்கள் வந்து அப்பயே எக்ஸ்டெண்ட் ஆயிடுச்சு. நிறைய பேர் அழிஞ்சு போயிட்டாங்க அந்த டைம்லயே. ஆனால் மனுஷனும் இந்த மாதிரி இருக்கிற டைனோசருமே வந்து வார்ம் பிளட்டடான மிருகங்கள். அப்படின்னும் போது அவங்களால இந்த மாதிரியான கிளைமேட் சேஞ்சில் உயிரோட இருந்திருக்க முடியுது. அப்படின்னும் போதுதான் இந்த டைனோசர் வந்து எல்லா இடத்துலயும் சர்வே இருந்திருக்கு. அதுதான் இந்த பூமியையே வந்து டாமினேட் பண்ண ஆரம்பிச்சிருக்கு. அதுக்கப்புறம் தான் இது டைனோசரோட ராஜ்யமா மாறுது. இதுக்கப்புறம் இந்த காலகட்டத்தில் தான் ட்ராசிக் பீரியட் அப்படின்றது வந்து முடியுது. அதுக்கப்புறமா வந்த காலத்தை வந்து ஜுராசிக் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. உண்மைதான். ஜுராசிக் பார்க் அப்படின்னு ஒரு படம் இருக்குல்ல, அதை இதை வச்சுதான் எடுத்தாங்க. இந்த ஜுராசிக் பீரியட்ன்றது வந்து 201 மில்லியன் வருஷத்துல இருந்து 145 மில்லியன் வருஷத்துக்கு நடுவில் வந்து இருந்திருக்கு. டைட்டோசாரஸ் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு டைனோசர் வகை இருந்துச்சு. இது கிட்டத்தட்ட 160 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி உருவாயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க. இது கிட்டத்தட்ட 15,000 கிலோ வெயிட் இருக்குமா. அதுவே 15 மீட்டர் லாங் வந்து இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க. அதே மாதிரி பல வகையில டைனோசர்ஸ் வந்து இந்த ஜுராசிக் பீரியட்ல தான் எவால்வ் ஆயிருக்கத்தான் வந்து சொல்றாங்க. இந்த பீரியட்ல தான் வந்து பறக்கிற மாதிரியான டைனோசர் உருவாயிருந்திருக்கு. அப்ப டைனோசர் வந்து ரெக்கைகளோட எவால்வ் ஆயிருந்திருக்கு. அந்த டைனோசரால பறக்க முடிஞ்சிருந்திருக்கு. ஒரு ஃபன் ஃபேக்ட் சொல்லணும் அப்படின்னா, இன்னைக்கு பாக்குற எல்லா பறவைகளுமே வந்து டைனோசர் தான். டைனோசர் வகையில இருந்து உருவானது தான் நீங்க இன்னைக்கு பாக்குற எல்லா பறவைகளுமே. இதுக்கப்புறமா ஜுராசிக் பீரியட் அப்படின்றது முடியுது. அதுக்கப்புறம் அந்த காலத்தை வந்து கிரெட்டாசியஸ் பீரியட் அப்படின்னு சொல்றாங்க. இந்த பீரியட்ல தான் இருக்கத்திலேயே அதிகமான டைனோசர்ஸ் வந்து உருவாயிருக்குன்னு சொல்றாங்க. இது வரைக்குமே பார்த்த எல்லா டைனோசர்ஸுமே வந்து கம்மியா உருவாயிருந்தாலுமே இருக்கத்திலேயே ரொம்ப பயங்கரமான டீரெக்ஸ்னு சொல்ற வகைகள் கூட இதுல இருந்து தான் உருவாயிருந்திருக்கலாம் இந்த பீரியட்ல தான். இந்த கிரெட்டாசியஸ் பீரியட் வந்து கிட்டத்தட்ட 65 மில்லியன்ல இருந்து 85 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்திருக்கு. இந்த கிரெட்டாசியஸ் பீரியட்ல தான் பூக்களே உருவாயிருந்திருக்குன்னு சொல்றாங்க. இந்த டீரெக்ஸ்னு ஒரு டைனோசர் சொன்னால, இது நமக்கு ரொம்ப க்ளோஸா இருக்கு. நம்ம வாழ்ந்து கொஞ்ச காலகட்டத்துல தான் முன்னாடி தான் உருவாயிருந்திருக்கு. சொல்ல போனா இந்த டீரெக்ஸ் டைனோசர் வந்து உருவாகி கிட்டத்தட்ட 68 மில்லியன் வருஷம் தான் ஆகுது. நம்ம உருவானதுல இருந்து 68 மில்லியன் வருஷம் தான் ஆகுது. ஆனா டீரெக்ஸ் டைனோசருக்கு முன்னாடி இருந்த டைனோசர்லாம் இருந்துச்சுல்ல, அது உருவானதுக்கு கிட்டத்தட்ட 80 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி ஆயிருந்திருக்கு. அதாவது ஃபர்ஸ்ட் டைனோசர் இந்த பூமியில உருவாகி டீரெக்ஸ் டைனோசர் வந்து உருவாகிறதுக்கு 80 மில்லியன் வருஷம் ஆயிருந்திருக்கு. ஆனா டீரெக்ஸ் டைனோசர் உருவானதுக்கு அப்புறமா மனுஷன் உருவானதுக்கு வெறும் 66 மில்லியன் வருஷம் தான் ஆயிருந்திருக்கு. ஆனா இமேஜின் பண்ணி பாருங்க, இந்த உலகத்தை டைனோசர் எத்தனை வருஷத்துக்கு டாமினேட் பண்ணிட்டு இருந்திருக்குன்னு. அதோட ராஜ்யமாவே இந்த பூமி இருந்திருக்கு. கிட்டத்தட்ட 200 மில்லியன் வருஷத்துக்கு இந்த பூமியை டைனோசர் மட்டும்தான் ஆண்டதா சொல்றாங்க. ஒரே ஒரு நாள்ல இது எல்லாமே அழிஞ்சு போயிடுச்சு. 66 வருஷத்துக்கு முன்னாடி பூமிக்கு வெளில 15 கிலோமீட்டர் சைஸ்ல இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட் கல் வந்து இந்த பூமியை நோக்கி வந்துகிட்டு இருந்திருக்கு. கிட்டத்தட்ட எவரெஸ்ட் மவுண்டைன் அளவுக்கு இருக்கிற ஒரு ஆஸ்ட்ராய்ட். இந்த எலிக்கல் வந்து பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு. பூமியில வந்து உழுது. இது உழும் போது அதோட ஸ்பீடு வந்து 30 கிலோமீட்டர் பர் செகண்ட் அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளோ ஃபாஸ்ட்ல வந்து உழுந்து இருந்திருக்கு. இது வந்து இன்னைக்கு இருக்கிற எல்லா ஃபிளைட் ஜெட்டையும் கம்பேர் பண்ணீங்கன்னா கூட 150 மடங்கு வந்து அதிகம். இப்ப நம்ம கிட்ட இருக்க டெக்னாலஜியோட அவ்வளோ ஃபாஸ்ட்ல வந்து இந்த பூமியில வந்து இந்த எலிக்கல் வந்து உழுந்திருக்கு. இது வந்து கரெக்டா உழுந்த இடம் எது அப்படின்னு பாத்தீங்கன்னா, தண்ணியில வந்து உழல, மெக்சிகோல கரெக்டா ஒரு பெனிசுலா இருக்கு. அந்த இடத்துல தான் வந்து இது வந்து உழுந்திருக்கு. உழுந்த வேகத்துக்கு கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள இருந்த பாதி மிருகங்கள், சுத்தி இருந்த எல்லா மிருகங்களுமே வந்து அப்படியே வந்து எரிஞ்சு சாம்பல் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்றாங்க. அவ்வளவு பெரிய இம்பாக்டை அந்த ஒரு ஆஸ்ட்ராய்ட் கல் வந்து உருவாக்கி இருந்திருக்கு. இந்த ஆஸ்ட்ராய்ட் கல் வந்து தாக்கி இவ்வளவு பெரிய விஷயம் நடக்குமா அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஆமா. இது வந்து கிட்டத்தட்ட 100 ட்ரில்லியன் டன் TNT வெடிச்சா எப்படி இருக்கும் அந்த அளவுக்கு இதை வந்து கொடுத்து வந்திருக்கு. இதை வந்து எப்படி கம்பேர் பண்ணலாம் அப்படின்னா, ஹிரோஷிமா நாகசாக்கில அட்டாமிக் பாம் வந்து போட்டாங்கல்ல, அதுல ஏற்படுத்த அந்த அட்டாமிக் பாம்போட 1 பில்லியன் மடங்கு அதிகமான வந்து எனர்ஜியை வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து பூமியில வந்து உழுந்த வேகத்துக்கு கொடுத்து வந்திருக்குன்னு சொல்றாங்க. அது உழுந்த வேகத்துல கண்ணை மூடி திறக்கிறதுக்குள்ள அந்த சைட்ல இருந்த எல்லா உயிரினங்களுமே வந்து தீக்கரையாக்கப்பட்டுச்சு. உழுந்த வேகத்துக்கு கீழே இருந்த மண்ணெல்லாம் வெடிச்சு சதறி மேல ஒரு புழுதியை கலப்ப ஆரம்பிக்குது. இது உழுந்த வேகத்துக்கு பெரிய ஷாக் வேவ்ஸ் வந்து அடிச்சிருந்திருக்கு. ஹீட் பல்ஸ் வந்து இதா இருந்திருக்கு. இருக்கிற எல்லா காடுகளுமே எரிஞ்சு தீக்கரையாக்கப்படுது. அதுக்கப்புறமா சுனாமி வந்து ஏற்படுத்துது. இந்த சுனாமி வந்து இதுவரையும் மனுஷன் வாழ்நாள்ல பார்க்காத ஒரு சுனாமி. கிட்டத்தட்ட 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு சுனாமி வந்து சொல்றாங்க. இமேஜின் பண்ணி பாருங்க, 2 கிலோமீட்டர் உயரத்துக்கு சுனாமினா அது எவ்வளவு பெருசு அப்படின்னு. இந்த பூமியில மனுஷன் அதை பார்த்ததே கிடையாது. அதுக்கப்புறம் வால்கானிக் எரப்ஷன் வந்து ஸ்டார்ட் ஆகுது. எரிமலைகள் வந்து வெடிச்சு செதற ஆரம்பிக்குது. எர்த்குவேக் வர ஆரம்பிக்குது. இதுக்கப்புறமா இந்த வெடிச்சு செதறின இம்பாக்ட் வந்து பூமியோட அட்மாஸ்பியருக்கு, இந்த மண்ணெல்லாம் புகைகள் அதுக்கப்புறமா எல்லாமே வந்து இந்த பூமியோட அட்மாஸ்பியரை ஃபுல்லா வந்து க்ளோஸ் பண்ணிடுது. இதுல வந்து சூரிய வெளிச்சமே இந்த பூமியில வந்து படல அப்படின்னு சொல்றாங்க. ஒரு சைட்ல தானே இம்பாக்ட் ஆச்சு, பூமியோட இன்னொரு சைட்ல வந்து மிருகங்கள் உயிரோட இருந்திருக்குமே அப்படின்னு கேட்டீங்கன்னா
இப்ப இறந்து போன மிருகங்கள் கூட டக்குன்னு இறந்து போயிருக்கும். ஆனா பூமியோட இன்னொரு சைட்ல இருந்த அந்த மிருகங்கள் வந்து இருக்கத்திலேயே ரொம்ப கொடுமையான ஒரு சாவை வந்து பார்த்து வந்திருக்கும். அதுக்கப்புறமா நியூக்ளியர் வின்டர் வந்திருக்கு, டெம்பரேச்சர்லாம் வந்து டிராப் ஆக ஆரம்பிச்சிருக்கு. இங்க எல்லா இடமுமே வந்து ஐஸ் ஆக ஆரம்பிச்சிருந்திருக்கு. சூரிய வெளிச்சமே படாம இந்த பூமியில இருக்க எல்லா செடி கொடிகளும் அழிஞ்சு போகுது. அதை சாப்பிட்டு வாழ்ந்துகிட்டு இருந்த நிறைய மிருகங்களும் உயிரிழந்து போகுது. டைனோசரோட சாப்பாடே வந்து இருக்கிற சின்ன சின்ன மிருகங்கள் தான். அதுவுமே இல்லாம இந்த டைனோசர் வந்து ஃபுட் செயின் வந்து உடஞ்சு போய் அதுவுமே இந்த விண்டர்ல வந்து இறந்து போகுது. இதுல பொழைச்சது சில மேமல்ஸ், அதுக்கப்புறமா சில லிசர்ட், டர்ட்டில்ஸ் இந்த இடத்துல வந்து உயிர் தப்பிச்சதா சொல்றாங்க. இந்த அறிவுல வந்து கிட்டத்தட்ட பூமியில இருந்த அந்த டைம்ல 75% உயிரினம் அழிஞ்சு போயிட்டதா சொல்றாங்க. இப்படிதான் இந்த உலகத்துல இருந்து டைனோசர் மொத்தமா அழிஞ்சு போகுது. இதுக்கப்புறமா இந்த உலகத்துல டைனோசர் அப்படின்றது ஒண்ணு இல்லவே இல்லை. இந்த புகை மூலமா இருந்த அந்த பூமி வந்து பல வருஷத்துக்கு அப்புறமா நார்மலாக ஆரம்பிக்குது. இந்த பூமி வந்து திருப்பி வந்து உருவாக ஆரம்பிக்குது. சொல்ல போனா அது வந்து பூமியே ஃபுல்லா அழிஞ்சு போனதுக்கு சமம். அதுக்கப்புறம் பூமி வந்து திருப்பி வந்து ரீஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. இந்த காலகட்டத்தை பெலேஞ்சியன் பீரியட்னு சொல்றாங்க. இதுக்கப்புறமா பூமியில சர்வேயான வெறும் 25% உயிரினத்தால அதுக்கப்புறமா நிறைய எவால்வேஷன் நடக்குது. பொழைச்ச 25% இருக்கிற அந்த உயிரினங்கள்ல இருந்து திருப்பி எல்லாமே எவால்வ் ஆக ஆரம்பிச்சது. மேமல்ஸ்ல இருந்து, ஆர்ஸ்ல இருந்து, இந்த மாதிரி திமிங்கலத்துல இருந்து, இந்த மனித குரங்குன்னு சொல்லுவாங்கல்ல அதுல இருந்து, ஸ்னேக்ல இருந்து, லிசார்ட்ல இருந்து எல்லாமே உருவானது. இதுக்கப்புறம் தான் டைனோசர் இறந்து போனதுக்கு அப்புறமா. சிக்கன் இருக்குல்ல, ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நீங்க வீட்டுல வளர்க்குற சிக்கன், தினமும் சாப்பிடுற சிக்கன் வந்து ஒரு டைனோசர் வகையில இருந்து வந்த சிக்கனுமே ஒரு டைனோசர் தான் அப்படின்றத எல்லாருமே சொல்றாங்க. இந்த அழிவுல சில மேமல்ஸ் மட்டும், பாலூட்டிகள் மட்டும் மண்ணுக்குள்ள போய் பதுங்கிக்கிச்சு. அதுக்கப்புறமா அது உயிர் பிழைச்சது. அதுக்கப்புறமா அது வந்து பரிணாமம் அடைய ஆரம்பிக்குது. அதுல இருந்து வந்தவங்க தான் நீங்களும் நானும். அப்பதான் மனிதன் அப்படின்ற ஒரு உயிரினம் இந்த பூமியில தோன்றுது. மனுஷன் உருவாகி கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷம் ஆகுது. மனுஷன் உருவானதுக்கு அப்புறமா மனுஷன் நிறைய விஷயங்களை பண்றான். இப்ப ரீசெண்டா 1800s தான் மனுஷன் டைனோசரோட ஃபாசில்ஸ் வந்து கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் தான் டைனோசர்ன்ற ஒரு பெரிய மிருகம் இந்த பூமியில வாழ்ந்திருக்கான் நமக்கு முன்னாடி அப்படின்றத கண்டுபிடிக்கிறான். அதுக்கப்புறம் எல்லாரும் பத்தி பேச ஆரம்பிக்கிறாங்க. ஆனா டைனோசரோட ஃபாசில்ஸை கண்டுபிடிச்சாலுமே மனுஷனுக்கு பல வருஷமா வந்து இது எப்படி அழிஞ்சு போச்சுன்றது தெரியாம இருந்துச்சு. 1980 வந்து லூயிஸ் வால்டர்னு சொல்லப்படுற நோபல் பிரைஸ் பெற்ற ஒரு பிசிக்ஸ் என்ன பண்றாருன்னா, இந்த டைனோசர் இந்த பூமியில இருந்து எப்படி அழிஞ்சு போச்சுன்னு சொல்லி ஒரு தியரியை வந்து சப்மிட் பண்றாரு. அதை எல்லாருமே ஏத்துக்கிறாங்க. இந்த பூமி வந்து ஒரு ஆஸ்ட்ராய்ட் கல் தாக்கி அழிஞ்சு போயிருந்திருக்கு. அந்த அறிவுல தான் வந்து இருந்த எல்லா டைனோசருமே அழிஞ்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து வைக்கிறாங்க. அதுக்கு காரணமா என்ன சொல்றாரு அப்படின்னா, இரிலியம் அப்படின்னு சொல்லப்படுற ஒரு ரேர் மினரல் வந்து நமக்கு கிடைக்குது இந்த டைனோசர் ஃபாசில்ஸ் கிடைச்ச நிறைய இடத்துல. சயின்டிஸ்டுக்கு வந்து இந்த எலமெண்ட் வந்து பூமியில வந்து கிடைக்கிற ஒரு எலமெண்டே கிடையாது. இது ஒரு ரேரான ஒரு எலமெண்ட். இந்த எலமெண்ட் காம்பட்லயும் ஆஸ்ட்ராய்ட்லயும் மட்டும்தான் அதிகமா கிடைக்கும். இது பூமியில வந்து கிடைக்கவே கிடைக்காது. ரொம்ப ரேரான மெட்டீரியல் இது. இது வந்து எப்படி இந்த பூமிக்கு வந்திருக்கும் அப்படின்றது ரொம்ப நாளா வந்து சந்தேகம் இருந்துகிட்டே இருந்துச்சு. அப்ப எல்லாருமே ஒரு இது வருது என்ன அப்படின்னா, இது வந்து எப்பயாவது வந்து ஒரு காம்பேக்ட் வந்து அடிச்சோ இல்ல வந்து ஆஸ்ட்ராய்டு வந்து தாக்கியோ வந்து உருவாயிருந்திருக்கலாம் அப்படின்றத சொன்னாலுமே, இந்த டைனோசரோட ஃபாசில்ஸ்க்கு பக்கத்துல இது அதிகமா கிடைச்சிருக்குன்றதால எலமெண்ட்டை எடுத்து செக் பண்ணி பார்க்கும்போது இது கிட்டத்தட்ட 66 மில்லியன் வருஷத்துக்கு முன்னாடி இருந்தது அப்படின்னு கார்பன் டேட்டிங்ல தெரியுது. இந்த எலமெண்ட் வந்து அதிகமா டைனோசரோட ஃபாசில்ஸ்க்கு பக்கத்துல கிடைச்சிருக்குன்னு தெரிஞ்சதுக்கு அப்புறமா ஒரு ஆஸ்ட்ராய்டு கல் தாக்கி தான் இந்த எல்லா டைனோசருமே வந்து இந்த பூமியில இருந்து அழிஞ்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த வந்து சொல்றாங்க. அதுக்கப்புறம் டெக்னாலஜிலாம் வளரும் போது தான் மனுஷங்க மெக்சிகோல ஒரு குழி வந்து பெருசா வந்து உருவாயிருந்திருக்கு. அது கிட்டத்தட்ட 180 கிலோமீட்டர் டயாமீட்டர்ல இருக்கு. இந்த இடத்துல தான் அந்த எரிக்கல் வந்து உளுந்திருக்கலாம் அப்படின்றத சொல்றாங்க. அந்த இடத்துல செக் பண்ணி பார்க்கும்போது இரிலியம் மெட்டீரியல் வந்து அதிகமா அந்த இடத்துல கிடைக்குது. அதுக்கப்புறம் தான் ஒரு ஆஸ்ட்ராய்ட் கல் தான் வந்து இந்த இடத்துல விழுந்திருக்கு அப்படின்னு சொல்லி சயின்டிஸ்ட்லாம் ஒரு முடிவுக்கு வராங்க. இப்படிதான் இந்த பூமியில இருந்து டைனோசர் அழிஞ்சு போயிருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி. மெக்சிகோல சினோடிஸ்ன்ற நிறைய விஷயம் இருக்கும். நிறைய குழியா இருக்கும். அதுல தண்ணி நிறைய இருக்கும். அதுல மனுஷங்கள்லாம் உழுந்து விளாண்டு ஜாலியா குளிச்சுக்கிட்டு இருப்பாங்கல்ல. இந்த விஷயம் வந்து இந்த ஆஸ்ட்ராய்டு வந்து உழுந்ததுக்கு அப்புறம் தான் இந்த மாதிரி நிறைய குழிகளை உருவாக்கிருக்கு அப்படின்றத சொல்றாங்க. ஆஸ்ட்ராய்ட் கல் மட்டும் உழல அப்படின்னா இந்த குழியும் வந்திருக்காது, மனுஷனான நீங்களும் நானும் இருந்திருக்க மாட்டோம் அப்படின்றதான் உண்மை. டைனோசர்ன்ற ஒரு விஷயம் அறிஞ்சதாலதான் மனுஷன் அப்படின்றவன் இன்னைக்கு இந்த இடத்துல இருக்கான் அப்படின்றது தான் உண்மை. டைனோசர் அழிஞ்ச மாதிரியே பெரிய ஆஸ்ட்ராய்டு வந்து இந்த பூமியில விழுந்துச்சுன்னா மனுஷங்களும் அழிஞ்சு போக வாய்ப்பு இருக்கான்னு கேட்டா வாய்ப்பு இருக்குன்றது தான் உண்மை. கிட்டத்தட்ட 2022 வந்து இந்த நாசா வந்து என்ன பண்ணாங்கன்னா, பூமியை சுத்தி என்னென்ன ஆஸ்ட்ராய்டு இருக்கு, எவ்வளவு ஆஸ்ட்ராய்டு இருக்கு, எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்றத வந்து ஸ்டடி பண்ண ஆரம்பிச்சாங்க. அப்ப பார்க்கும்போது தான் தெரிஞ்சு கிட்டத்தட்ட 28,000 ஆஸ்ட்ராய்ட்ஸ் வந்து நம்ம பூமியை சுத்தி இருக்கு அப்படின்றது.
இது எந்தெந்த பொசிஷன்ல இருக்குன்றத இன்னைக்கு டெக்னாலஜியை வச்சு நம்ம வந்து இந்த பொசிஷன்ல இருக்கு, இது பூமியை நோக்கி வருதா அப்படின்றதெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கோம். அதுவும் இல்லாம இப்ப ரீசெண்ட் டைம்ல வந்து நாசா டாட் ஸ்பேஸ் மிஷின் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து 2021 நாசா வந்து கொண்டு வந்தாங்க. அது டெஸ்ட் பண்ணியும் பார்த்தாங்க. ஒரு ஆஸ்ட்ராய்ட் வந்து நம்ம பூமியை நோக்கி வந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இங்கேருந்து ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் அனுப்பி அந்த ஆஸ்ட்ராய்டோட போயிட்டு மோதி அந்த வர பொசிஷனை வந்து மாத்தி விட்டுரும், பூமியில வந்து விடாது. இதை வந்து செக் பண்ணி பார்த்தாங்க, இது சக்சஸ்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு. இந்த மாதிரி வர ஆஸ்ட்ராய்டெல்லாம் இப்படி வந்து தவிர்த்து பூமியில வந்து பெரிய அழிவு வராம இருக்கிறதுக்கு நம்ம பார்த்துக்கலாம் அப்படின்றத நாசா வந்து இப்போ பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இந்த ஆஸ்ட்ராய்ட் வந்து தாக்கி மனுஷன் வந்து அழிஞ்சு போவானா, அந்த பூமி அழிஞ்சு போகுமான்னு கேட்டா இப்ப அதுக்கு வாய்ப்பு கிடையாது. ஆனா இந்த பூமி மனுஷனால கொஞ்சம் கொஞ்சமா அழிஞ்சுகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. இதுக்கு முன்னாடி பூமி வந்து 5 மாஸ் எக்ஸ்டென்ஷன் வந்து பார்த்துருக்கு. கரெக்டா 5 தடவை பூமி அழிஞ்சிருக்கு, டைனோசரையும் சேர்த்து. டைனோசருக்கு முன்னாடி இந்த பூமி வந்து ஒரு 4 தடவை அழிஞ்சிருக்கு, நமக்கு முன்னாடி 5 தடவை அழிஞ்சிருக்கு. சயின்டிஸ்ட் எல்லாமே என்ன சொல்றாங்கன்னா, நம்ம 6th மாஸ் எக்ஸ்டென்ஷன்ல வந்து இருக்கிறோம், இது ஸ்டார்ட் ஆயிடுச்சு, இந்த பூமி 6வது தடவையும் அழியும் அப்படின்றத சயின்டிஸ்ட் எல்லாமே சொல்றாங்க. இதுக்கு காரணம் குளோபல் வார்மிங், இதுக்கப்புறம் நம்ம காடை அரிக்கிறது, இந்த டெம்பரேச்சர் வந்து அதிகமாகி இருக்கிற சீ லெவல் வந்து அதிகமாகிட்டு இருக்கு அப்படின்றது தான் உண்மை. நீங்க ஒரு விஷயத்த சொல்லணும்னா, இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள்லாம் அழிஞ்சுக்கிட்டே இருக்கும் இந்த பூமியில. சின்ன வயசுல நீங்க வந்து தட்டாம்பூச்சியை பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு எத்தனை பேர் தட்டாம்பூச்சியை பார்த்துருக்கீங்க? தட்டாம்பூச்சின்றத நம்ம கண்ணுக்கு முன்னாடி அத்தனை பார்ப்போம், இப்ப அது அத்தனையா பார்க்கறது கிடையாது. இந்த மாதிரி சின்ன சின்ன உயிரினங்கள் அழியும், அதுக்கப்புறமா இந்த பூமி பெரிய ஒரு அழிவை நோக்கி போவோம். இந்த பூமி இன்னைக்கு வந்து மனுஷங்களோட ராஜ்யமா இருக்கு. மனுஷங்க தான் இதை வந்து ரூல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க இந்த பூமியை. மனுஷன் உருவாகி கிட்டத்தட்ட 3 லட்சம் வருஷம் தான் ஆகுது. ஆனா அந்த டைனோசர் உருவாகி கிட்டத்தட்ட 200 மில்லியன் வருஷம் ஆகுது. 200 மில்லியன் வருஷம் இந்த பூமியை டைனோசர் மட்டும் தான் டாமினேட் பண்ணிக்கிட்டு இருந்திருக்கு. அதை கம்பேர் பண்ணும்போது நம்ம 0.3% தான் நம்ம இந்த பூமியில வாழ்ந்திருக்கோம். டைனோசரை கம்பேர் பண்ணும்போது மனுஷங்க இந்த பூமியில. உங்க கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்த வீடியோல பார்க்கலாம். பை கைஸ்.